ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய முகம் எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் சரி, நிறைய பிம்பிள்ஸ் அதாவது நிறைய முகப்பருக்கள் இருந்தாலுமே வெறும் 3 நாளில் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு யூஸ் பண்ணாவே கண்டிப்பாக அடுத்த தடவை நீங்களாகவே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட முகத்துலேயும் இந்த மாதிரி அங்கங்கே நிறைய இடத்துல கருப்பு கருப்பாக இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி நிறைய முகப்பருவும் வரும். இதை யூஸ் பண்ணது ஆரம்பித்ததுக்கு அப்புறமா முகப்பருவே வரதே இல்லை. அதே மாதிரி அங்கங்கே இருந்த அந்த கருப்பு கருப்பாக இருந்ததெல்லாம் நல்லா மறைய ஆரம்பிச்சிடுச்சு. டெய்லியுமே வேலைக்கு போகிறவங்க, குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக நாம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்முடைய ஹேண்ட்பேக்கில் கூட இதை போட்டு வைக்கலாங்க. இந்த மாதிரி மங்கு இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நம்முடைய முகத்தில் எந்த விதமான கருமையோ முகப்பருக்களோ மங்கோ இது எல்லாம் மறைகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு 3 டீஸ்பூனுக்கு அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருந்தேன். ஒரு நாள் முன்னாடி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 3 டீஸ்பூனுக்கு அரிசி, நம்ம சாப்பாடு வடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அரிசி ஊற போட்டு வச்சுருந்தேன். ஒரு டைம் நம்ம நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி எடுத்து ஊற போட்டு வைக்கணும். திரும்ப நாம் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அதே தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா மைய அரைஞ்சிருக்கும். நமக்கு முதல்லையே நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கிறதால அந்த அரிசியில் இருக்கிற பால் மொத்தமாகவே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அரிசியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால நம்முடைய முகம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முகம் நல்லா பளிச்சுன்னு நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு அரிசி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. மேலே இருக்கிறது நமக்கு தேவையில்லை. அந்த தண்ணி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த பால் மாதிரி இதுதான் நமக்கு தேவைப்படும். இந்த தண்ணி மொத்தமாகவே சேர்த்து ஒரு 20 மில்லி அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் காஃபி பவுடர். எந்த காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரூ காஃபி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் லெவிஸ்டர் இருந்ததால் நான் இந்த பவுடர் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் நமக்கு 2 டீஸ்பூனுக்கு தேவைப்படும். முதல்ல 1 டீஸ்பூனுக்கு போட்டு நல்லா கலக்கணும். காஃபி பவுடர் சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். அதனால் தண்ணியில் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு டீஸ்பூன் அதில் எடுத்து நல்லா கலக்கி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு காஃபி பவுடர் அந்த அரிசி தண்ணியில் நல்லா கலங்கி வரும். நமக்கு இப்போ ஃபுல்லாகவே நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் மஞ்சள். 1 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தேவைப்படும். இப்போ நாம் மஞ்சளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தேவைப்படுறது கேரட் ஆயில். இந்த கேரட் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ஆயில் எப்படி செய்யணும் அப்படின்னு. உங்ககிட்ட இந்த ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் 2 டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அல்லது ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த 2 ஆயிலும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா விட்டமின் இ ஆயில் ஒரு 4 டேப்லெட் சேர்த்துக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லையுமே கிடைக்கும் விட்டமின் இ கேப்சியூல். அதில் 4 டேப்லெட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் மைசூர் சாண்டல் சோப்பு. இந்த சோப்புக்கு பதிலாக நீங்கள் எந்த சோப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டவ் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பியர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சோப் பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் சோப் பேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சோப் பேஸ் கிடைக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைசூர் சாண்டல் சோப் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்முடைய ஸ்கின்னுக்கு போட்டோம் அப்படின்னா. அதனால் நான் இந்த சோப்பு சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சோப்பு பிடிக்குமோ அந்த சோப்பு நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கணும். நம்ம காய் சீவுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா சீவினோம் அப்படின்னா நமக்கு குட்டி குட்டி துகள் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சோப்பு ஃபுல்லாகவே நான் துருவி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேன் ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த பேன் பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஒரு பேன் தான். இதில் நிறைய ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்குது. நான் இது சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடியது கிடையாது, ஓரமாக ஒதுக்கி போட்டது. நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட்டு பாத்திரம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப இதில் சோப்பு ஸ்மெல் வரும். அதனால் வேஸ்ட்டாக இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். நல்ல காய்ச்சாத பால் 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். பசும்பால் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போது இந்த பால்லையே இந்த சோப்பை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. பால் கொதிக்க கொதிக்க அதில் போட்டிருக்கிற சோப்புமே நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி அல்வா மாதிரி நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி திக்கான மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா கரைய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த அரிசி பால் இது எல்லாத்தையும் இது கூட நல்லா இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த சோப்பு கூடவே சேர்ந்து இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகும்.
அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற அரிசியும் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். நம்ம சப்போஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக நல்லா கிளறி விட்டுறணும். இல்லை அப்படின்னா அங்கங்கே கெட்டி கெட்டியாக இருக்கும் நமக்கு. நம்ம கடைசியாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். நம்ம கரண்டியில் எடுக்கும்போது இந்த மாதிரி விழும். இந்த ஸ்டேஜில் நாம் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு பதிலாக வேஸ்லின் கூட யூஸ் பண்ணலாங்க. வேஸ்லினை இந்த பாத்திரத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் செஞ்சு வச்ச இதை இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாங்க. இது செட் ஆகுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நம்ம வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டாக 2 மணி நேரத்தில் செட் ஆகிடும். அதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக செட் ஆகி கிடைக்கும். ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெறும் 10 நிமிஷம் தான். ஒரு தடவை செட் ஆனதுக்கு அப்புறமா இது மீண்டும் கரைய ஆரம்பிச்சிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது கரையவே கரையாதுங்க. நம்ம நார்மல் சோப்பு நம்ம எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் ஆயில் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆயில் இதை மறுபடியும் நல்ல திக்காக கெட்டியாக மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் நம்ம 2 டீஸ்பூன் இதில் ஆயில் சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம எடுத்த இந்த பாத்திரமே நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். சோப்பு கொஞ்சம் கூட ஒட்டலை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதில் நார்மல் சோப்பில் வர மாதிரி நிறைய நுரையாலாம் வராது. ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.